போன சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மிடோரியா வந்து ஒரு இன்டென்ஸான ஆராவ அவன் பின்னாடி வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பான். அது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா, நம்ம கனகி எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சு, "ஆனா நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கலாம் இருக்கக்கூடாது தம்பி" அப்படின்னு வந்து இனக்கி சொல்லி, கனகியோட பாடிய டேக் ஓவர் பண்ணியிருக்கான். ஏன்னா, கனகி வந்து மயக்கத்துல இருக்கா அப்போ. கடைசியா இந்த பாடிய என்னால யூஸ் பண்ண முடியுது. "டேய் தம்பி, அ" அப்படின்னு மிடோரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல நீ சின்ன இதுக்கு மேல சின்ன பிள்ளைங்க விளையாட்டுலாம் போதும். இப்ப வாடா ஸ்டார்ட் பண்றாங்க. "ஏய் இனோக்கி என்ன பண்ற?" அப்புட்ன்னு பின்னாடி மினோட்ட கேட்குறான். "நீ வெயிட் பண்றா இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு" அந்த ஒரு ஸ்டபர்னா இருக்கான். அப்போ வந்து மிடோரி வந்து, "ஓகே இதுதான் அந்த நேத்து பார்த்த ஆரா. இவ்வளோ நேரம் அவன் பிரசன்ஸ வந்து மறைச்சு வச்சிருக்கானா?" அப்புட்ன்னு தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஆக்சுவலா அவனுக்கு இது ஹீரோ மேட்டர் எதுவுமே தெரியாது மிடோரிக்கு. அவன் என்ன நெனைக்கிறான்னா, "இவ்வளோ நேரம் நீ வந்து பவர வந்து சும்மா ஒளிச்சு வச்சிருக்க. இப்ப தெரியுதுடா உன் ஸ்கில்லு" அப்படின்னு பார்த்தா ஆறா வந்துகிட்டு இருக்கு பாருங்க. தானே ஒரு மான்ஸ்டர் தானே அப்படின்னு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஸ்பேஸ் அவுட் ஆகாதடா அப்படின்னு சொன்னோன்னே, அவன் மூவ்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவன் ஸ்பீட்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்வாட் அவன் கண்ணுகிட்ட வந்துருச்சு. ரொம்ப லைட் அளவுல அவன் தப்பிக்கிறான். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் வச்சு அவன் குனிஞ்சிருக்கான். அப்படியே கஷ்டப்பட்டு ஏன்னா வந்து கனகி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப பார்த்தா இந்த மிடோரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது தப்பிக்க கூட முடியல அவனால. அவன் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். "வாடா அடிக்க உன்னைய விட மாட்டேன்டா" அப்புறம் அந்த சைக்கோத்தனமா அடிக்க வரான். இது இனோக்கி இப்போ உடம்புல இருக்குது. ஒரே ஸ்லாஷு. அந்த வேவ் நேரா போய் பின்னாடி இருக்க பில்டிங்க கட் ஆயிருச்சு. பார்த்தா அங்க வேடிக்கை பார்க்குறவங்க ஐயையோன்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காய்ங்க. அப்புறம் தான் தெரியுது அவனோட ஸ்லாஷ் எல்லாம் அன்பிரெடிக்டபிளா இருக்கு. ஏன்னா வந்து ஈஸியா வந்து அவன் தப்பிச்சுக்கிட்டு இருந்தான்ல மிடோரி. ஆனா இப்ப அவனால தப்பிக்க முடியல. இல்ல இது வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கு. அவன் ஆறா வந்த மாதிரி இருக்கு. இன்டென்ஸா இருக்கு. சரி. இதனால தான் அந்த எஸ்ராக் வந்து அவன் அவுட் ஆக்குனானா? சரி வாடா இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இன்னும் 40 செகண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் டைம் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் வந்து 1 நிமிஷத்துல ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஸ்லாஷ் அடிக்கிறான். அவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆயி, "உன்னால என்னை அடிக்கவே முடியாதுடா" அப்படின்னு சொல்லி இனோக்கி வந்து ஒரே ஸ்லாஷ். மிடோரி அங்கேருந்து பறந்து போய்கிட்டு இருக்கான். சூப்பரா இருக்கு அப்படின்னு மிடோரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே கோஜாவோட சைக்கோ படம் அத தான் இருக்கு. நம்பவே முடியலடா. மிடோரி என்ன டிஃபென்ஸ்ல இருக்காரு அப்படின்னு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "டேய் நீ போர் அடிக்கிறடா. நீயாடா இவ்வளோ நேரம் ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருந்த? ஹோல்ட் பேக் பண்ணாதடா. நேரா வந்து நீ அடிடா" அப்படின்னு சொன்னோன்னே, "வாடா" நம்ம மினோட்ட கத்துறான். "நான் உன்னை இந்த இடத்துலயே உன்னை போட்டு தள்ளுறேன் பார்த்தியா? ஒழுங்கா ஃபுல் பவர காமிடா" அப்படின்னு சொன்னோன்னே, மிடோரி அங்க அட்டாக் லான்ச் பண்றான். அங்க இருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி ஃபுல் பவரை காமிச்சிருவோம் அப்படின்னு மிடோரி அங்கேருந்து ஒரு மிதிக்கிறான். அங்கேருந்து ஒரு எனர்ஜி கல் நேரம் அதாவது சாதா கல்லே எனர்ஜியாக மாதிரி அந்த வெப்பன்ஸ் கிட்ட போகுது. பார்த்தா எல்லா வெப்பன்ஸும் பறக்குதா, அதில் கன்னு ஸ்வாடு எல்லாமே இருக்கு. அவன் கிட்ட வந்துட்டான் வெட்டுறதுக்கு. பார்த்தா மேலேருந்து ஏதோ வருது. பார்த்தா மிடோரி இருக்கிற எல்லா வெப்பனையும் வச்சு இனோக்கி அட்டாக் பண்ண பார்க்குறான். மேலேருந்து ஒரு ஸ்பியரை வச்சு ஒரே அடி. சரி நீ முடிய போற, வாடா பார்த்துடலாம், நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்னு 2 பேர் ஃபைட் பண்றாங்க. அங்க ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட். பசங்கள சூப்பரா இருக்கு இந்த மாதிரி எப்படிதான் ஃபைட் பண்ணுவாங்களா எஸ்ராங்குள்ள அப்படின்னு 2 பேர் இன்டென்ஸா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மினோட்டா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வாட் வச்சுதான் ஸ்விங் பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஆப்பனண்ட்ல மிடோரி என்ன கத்தி எடுத்துட்டு வந்தாலும் அசால்ட்டா வெட்டி வெட்டி போட்டு உடச்சு போடுறான். அப்புறம் கடைசியா கண்ணை மாத்துறான். சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு மினோட்டா உடம்புல இனோக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா வாடா பாத்துடலாம் அப்படின்னு 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இனக்கி வந்து இன்னைக்கு வந்துட்டான்டா அப்படின்னு இனக்கி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படா இனக்கி எல்லாம் ஈக்குவலா இருக்கான். வா சூப்பரா இருக்கு, இது நல்லா இருக்கு ஜாலியா அப்படின்னு அங்கிட்டு இருக்க ஹீரோஸ் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா மினோட்டோ சும்மா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த என்னோட இந்த இந்த பையனோட பாடி வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெசலா இல்லையா இன்னும் அப்படின்னு. ஏன்னா அது வந்து இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும். பாடி வீக்காக இருக்கா, அந்த பாடி கொஞ்சம் இதானதுக்கு அடுத்து எல்லா ஹீரோஸும் இது பண்ணல. இல்லைன்னா இவ்வளோதான் வந்து அந்த கான்சிக்யூஷன் வரும். மேபி நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓல்ட் மேன் போதும்டா ரொம்ப இது பண்ணாத, இதுக்கு மேலே பண்ண உடம்பு தாங்காது அப்படின்னு அங்கே இருக்க ஹீரோ சொல்கிறாங்க.
பட் வந்து கணக்கி அதெல்லாம் பார்க்கல. அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க இருந்து வெர்டிகல் ஸ்லாஷ், டிராகன் ஸ்லாஷ், ஸ்வாட் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு அட்டாக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரைட்டு இல்லை லெஃப்ட்டு. அதுக்கு அடுத்து இங்கிட்ட இப்படி டாச் பண்ணுறாங்களா, ஓகே. ரைட்டில் இல்லை லெஃப்ட்டில் பிடிக்கிறானா, ஓகே. அப்புறம் மினோட்டோ இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்கான். அப்புறம் மினோட்டோ நல்லா கூர்ந்து பார்க்கலாம். இப்படி தான் தப்பிக்கணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்படி வச்சு சேஞ்ச் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்து அந்த ஸ்வாட் உடையிறது. அந்த ஃபைட்டு பார்த்தா இவன் ஸ்வாடு உடஞ்சிருக்கு, ரத்தம் தெரிச்சிருக்கு. என்ன ஒரு லோ குவாலிட்டி ஸ்வாடு அப்படின்னு வந்து இன்னொக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, அமேசிங், இது நல்லா இருக்கே, என் ஹார்ட்டே வந்து வேகமாக துடிக்க வைக்குது, இது ஜாலியாக இருக்குது. அது போக அங்கிட்டு வேறு எந்த ஸ்வாடும் இல்லையா, சரி இப்போ என்ன பண்ண போகிறேன் எந்த ஸ்வாடும் இல்லாமல், இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறேன் மினோட்டோ அப்படின்னு மிடோரியா சொல்கிறான். இனோக்கி வந்து இங்கே ஒன்றுமே இல்லையா அப்படி தேடிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஜம்ப் ஆகி அந்த ஃபேன் சைடு போயிட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, இவன் எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த காலைல ஒருத்த இடிச்சிட்டு போனான்ல, தம்பி உன் ஸ்வாடை கொடு அப்படின்னு. ஏன் ஸ்வாட்ரா, பரவாயில்ல இனிமேல் என் ஸ்வாட் தான். அவன் குத்த வரான் அந்த இடத்துல, பெரிய பிளாஸ்ட் ஆகுது. பார்த்தா 2 பேர் ஈஸியாக தப்பிச்சு வராங்க. இவர் கையில் பார்த்தா கிறிஸ்து பச்சை கலரில் இருக்குது, அவர் கையில் ப்ளூ கலரில் இருக்குது. ஏன்னா சின்ன டீட்டெயில் தான். 2 பேரும் அட்டாக்கு. அவன் அடிக்க இவன் எஸ்கேப்பாக, அவன் அடிக்க இவன் எஸ்கேப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொன்னது என்னதுன்னா, மிடோரியா வந்து 10 செகண்ட் ஒரு தடவை அடிப்பேன்னு சொன்னான். ஆனால் இந்த ஃபைட்டு போக போக மிடோரியா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக இருக்குது, இன்னும் அதிகமாக போனோம் அப்படின்னு. டேய் உங்கள் இதில் இந்த பில்டிங்கை கொலாப்ஸ் ஆகுறா, ஐயையே ஸ்வாட் போயிடுச்சு. அங்கே இருக்க பசங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு மிடோரியா அந்த ஃபேன் கிட்ட போகிறான். இங்கேருந்து ஸ்டான்ஸில் இருந்து இனோக்கி அடிக்க போகிறான். அப்போது மிடோரி அந்த ஃபேனை பிடிச்சி இறுக்கமாக பிடிக்கிறான். அந்த கிரிப்பை பார்த்தாவே தெரியுது ஒரு குழி மாதிரி விழுந்துருக்கு. அங்கேருந்து பிடிச்சி அந்த ஒரு இன்டென்ஸான ப்ரெஷர் வருது. இனோக்கி பார்க்குறேன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அந்த ஃபேனை எடுத்து ஒரே அடி, ஒன் ஹேண்ட் ஸ்டைல் அப்படின்னு வந்து இனோக்கி என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்வாடை சின்ன 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 சின்னதாக வெட்டி எடுக்கிறான் பாருங்க. அந்த லைன் தெரியுதா, அந்த லைன் வச்சு அது பாக்ஸாக போட்டாங்க. அவன் ஆச்சரியமாக இருக்கான், எப்படி அது பண்ணான்னு. ஏன்னா நீ ஃபைட் பண்ணுறது யார், லெஜெண்டரி ஹீரோ, அது அவனுக்கு தெரிலல. மிடோரி யோசிக்கிறதுக்குள்ளே இவன் ஸ்லாஷ் பண்ணிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகிறான். டே நீ சூப்பராக இருக்கடா அப்படின்னு. ஆனால் அவன் அதெல்லாம் கண்டுக்கல. இதே சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ஸ்வாடை குத்த போகிறான். பட் அந்த ஸ்வாடு வந்து சின்ன 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 பீஸாக கட் ஆகுது. இது எப்படி அப்படின்னு இனோக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் கையை வந்து பிளேடாக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் 60 செகண்ட் ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்லாஷ். கீழே வந்து இனோக்கி மேலே அந்த ஸ்வாட் பரப்புது. பட் மினோட்டோ உடம்பு அங்கே இருக்கா. ஐயோ அப்படின்னு இனோக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி இனோக்கியை பிடிச்சி பின்னாடி தள்ளி மினோட்டோ உள்ளே வரான். அவன் உடம்புக்குள்ள உள்ளே வந்து பார்த்தா தம்பி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபைட் பண்ணுற அந்த ஆர்வமாக அந்த மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துக்கிட்டு இருந்தால அதை பார்த்து அசால்ட்டை கையை வச்சு ஒரு டச் பண்ணி விட்டான். பண்ணிவிட்டு அந்த ட்ராஜடி மாற்றி விட்டான். அதாவது அந்த அட்டாக் நேராக வருதா அதை அப்படியே சைடாக மாற்றி விட்டான். 2 பேருக்கு ஷாக்கு. யாருக்கு, மிடோரிக்கும் ஷாக்கு அவன் அட்டாக் எப்படி பண்ணான்னு. அதே மாதிரி இனோக்கிக்கும் ஷாக்கு, எப்படா அந்த ஈஸியாக அவன் பண்ணா அப்படின்னு. அவன் கையை பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சே போயிடுச்சு அந்த மாற்றி விடும்போது. யார் கை, நம்ம மினோட்டோ கை இருந்தாலும் வந்து அவன் ஒரு சிங்கிள் ஹிட் அடிச்சிட்டே அப்படின்னு. அந்த டைம் அப்போ உள்ளே என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இனோக்கி உள்ளே தள்ளினதுக்கு அடுத்து இனோக்கி பார்க்குறான். எப்படா இவன் வந்து அந்த ஈஸியாக மாற்றினா, அவன் எப்படி பண்ணான் அப்படின்னு. வெறும் ஒரு சிங்கிள் ஹிட்டு அந்த அவ்வளோ பெரிய ஸ்வாடை லைட்டாக தள்ளி விட்டு அவன் கை டேமேஜ் ஆனாலும் அது அந்த டெடிக்கேஷனோட இந்த மாதிரி ஜெயிக்கணும்னு இருந்தான் பார்த்தீங்களா. அவன் புதுசாக ஒரு பாத்தே கிரியேட் பண்ணிட்டா அப்படின்னு இனோக்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் தலையை தொடுற மாதிரி இருக்கா. ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்த்தா அவன் வந்து கையை பிடிச்சி வச்சிட்டாங்க. மூஞ்சிக்கிட்ட ஃபிஸ்ட் இருக்குது, அப்படியே பிடிச்சி வச்சிட்டான். 1 இன்ச் கேப் இல்லை, ஃபேஸ்லேயே குத்திருப்பான். ஷிட், என்னால் அவனை ஹிட் பண்ண முடியல. அவனோட கையை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அதை நேராக இழுத்து மிடோரியோட கண்ணத்துலேயே அடிச்சிட்டான். என்னடா அடிச்சிட்டான் அப்படின்னு பார்க்கும்போது நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு. அட பாவிக்கலாம், இதுக்காக இவ்வளோ பெரிய ஃபைட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அவனோட பவருக்கே வந்து மிடோரி என்ன நடக்குதுங்க, என்ன ஆச்சாங்க அப்படின்னு பசங்களாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து மிடோரி வந்து மினோட்டோவை கையில் பிடிச்சி வச்சுருக்கான். ரெயின் சீக்கிரம் இங்கே வா, இவனுக்கு மெடிக் தேவை. உடனே வந்துட்டேன் பாஸ். என்னாச்சு
ஆஹா, இவன் பாஸ் ஆயிட்டான். இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா ஆக்சிடென்ட்டா வந்து நான் அவன் கைய உடைச்சிட்டேன். எனக்காக அத ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறியா? அப்படின்னு மினோரி பேசிக்கிட்டு இருக்கான். ஓகே சார். ஓகே சார். ஏ மினோட்டோ பாஸ் ஆயிட்டானா? எப்புட்றா? அப்பனா சூப்பர்! ஏ அவன் கடைசியா வந்து மிடோரி மேல ஒரு அடி அடிச்சிட்டான். சூப்பர்! அப்படின்னு மினோட்டோ திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறான். என்னடா நடக்குது இங்க? அப்படின்னு. பார்த்தா இங்க ரின் வந்து அவங்க கைய வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நகராம இருங்க. நான் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றம்போது, ஓகே, ஓகே. தேங்க் யூ அப்படின்னு. கங்ராட்ஸ் நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆனதுக்குன்னு அப்படின்னு ரின் சொல்றாங்க. தேங்க் யூ. ஒரு வழியா அப்பதான் வந்து நான் பாஸ் ஆயிட்டேன். அந்த ஒரு நிம்மதி வருது. ஏன்னா நான் பாஸ் ஆயிட்டேனா? நான் அப்போ ஒரு அடி அடிச்சிட்டேனா அவன? அப்படின்னு மினோட்டோவுக்கு இன்னும் அது புரியல. அவன் அடிச்சதே அவனுக்கு தெரியல. நான் அதுக்குள்ள அன்கான்சியஸ் ஆயிட்டான்ல அதான். ஏய் நீ ரொம்ப மோசம் தெரியுமா? எப்புட்றா நீ அதுக்குள்ள மறக்கலாம்? நீ தான் ஜெயிச்சிட்டல. நீங்க என்ன இங்க பண்றீங்க? அப்படின்னு மினோட்டோ கத்துறாங்க. அவர் பார்த்தா, சரி பார்த்துக்கோ. ஒரே ஈக்குவலா தான் இருக்கும். அதனால பாஸ்னா பாஸ் தான். இனோக்கி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அதுக்கடுத்து அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் டாட்ஜ் பண்ணது நானு. உன் மூவ்மெண்ட் நல்லா இருக்கு தம்பி. நீ இதுக்காக ப்ரௌட் பண்ணணும் உனக்கே. ஓகே அப்படின்னு சொல்லுங்க. சரி சொல்றா. சரி நான் பாஸ் ஆனதுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு மினோட்டா கேட்குறான். ரெண்டுக்கும் மிடோரிக்கும் ரெண்டு பேருக்கு புரியல. இவனும் வந்து திருன்னு விழிக்கிறான். ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினோட்டோ இங்கே வா, கெஸ்ட்டு எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லு. பார்த்தா அவங்க அம்மா குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரில, ப்ராப்ளம் ஒரே ஒரு ஆள் தான் வருவாங்க. நான் அப்படியே சொல்லி மினோட்டோ உட்காந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. சரி இன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அது போக நீ அண்டர் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்ட. ஓகே. அது போக மிடோரிட்டே வந்து நல்லா திட்டு வாங்கியிருக்க போல அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் நான் நம்புகிறேன் நீ கண்டிப்பாக இந்த மாதிரி உன் எஃபர்ட்னால முன்னேறுவ அப்படின்னு அவங்க அம்மா பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மிடோரி வந்து ஆமாம்மா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கான். எதுக்கு நம்ம வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணோம்? நம்ம ஹவுஸை பார்த்தா ஏதோ டாக் ஹவுஸ் மாதிரி இருக்குமே இந்த சின்ன வீடு அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா மிடோரி ஒன்றும் அப்படிப்பட்ட பர்சன் இல்லைம்மா அப்படின்னு மினோட்டோ பேசிக்கிட்டு இருக்காங்க. மினோட்டோ நேராக போய் அப்படியே அவனுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தா இச்சிஹாரா மிடோரின்னு இருக்கு. இது எதுக்கு எனக்கு கொடுத்தாங்கன்னே தெரியலையா அப்படின்னு மினோட்டோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம மிடோரி அடி வாங்கிட்டு இருக்காரு இன்னும். ஏன்டா இப்படி பண்றாரு? அப்படியா இன்னும் முடியல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நான் சொல்லலையா நீ ஜெயிச்சனா என் காம்ரேடா மாறுவேன்னு? அப்படியா? அப்பெல்லாம் நீங்க எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது ரின்னுக்கு கோவம். ஓ அப்படியா? சரி சரி. அதுல தான் காலை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. இது அடி வாங்குறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் பாக்குறாங்கப்பா. சரி நீ வந்து இன்னைக்கு உங்க வீட்டுல வந்து நான் பாக்குறேன், டீட்டெயிலாக அங்கே போய் பேசுவோம் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நான் வந்து உன் சாய்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் நம்ம எனிமீஸு, யார் வந்து ஹீரோஸு, ஒரிஜினலாக நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அது என்ன ரியல் எனிமீஸ் மான்ஸ்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த ஃபவுண்டர்ஸோட டவர் வந்து எப்படி உருவாச்சு, அதோட கரெக்ட் டாஸ்க் என்ன, அதோட மான்ஸ்டர் வந்து எந்த டிமென்ஷன்லேருந்து எஸ்கேப் ஆகுது, அது எப்படி கிராக் ஆகுது, அதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அது வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்னு மினோட்டோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, யோ எந்திரா மினோட்டோ அப்படின்னு, சொல்லுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதான் இனக்கி கேட்குறான். என்ன இனக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லை மற்ற எல்லாரும் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என்னன்னா அப்படி இனக்கி இருக்கா. நாங்கள் ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க, என் உடம்பு எல்லாரும் பிச்சு போட்டு ஆளுக்கு ஒரு இடத்த எடுக்க போறீங்கன்னு. அப்போ மினோட்டோ ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்படி இல்லை, நாங்கள் எல்லாமே டிங் டாங் வந்து யாரும் பெல் அடிச்சிருக்காங்க. சாரி, நான் அந்த மிடோரி வந்திருக்காங்க போல, அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வரலாம், இதை பற்றி நம்ம அப்படி பேசலாம் அப்படின்னு மிடோரி அப்படின்னு மினோட்டோ சொல்லிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க இது டார்க்காக இருக்குன்னு பார்த்தா ஒரு ப்ரெஷர். என்னது அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா கீழே கிடக்குறாங்க. ஆமா அப்படின்னு கத்திட்டு வந்து பார்த்தா அவங்க உள்ள ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான். யாருன்னு தெரியல. மினோட்டோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. யாருன்னு அது பார்த்தா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா செஞ்ச சாப்பாடை. இது அவ்வளோ டேஸ்ட்டு, இது அவ்வளோவா டேஸ்ட்டு நல்லா தானே இருக்கு. தம்பி நீ தான் அந்த ஓல்டு லேடியோட டிசபிளா அப்படின்னு கேட்கறான். பார்த்தா வீட்டே ரெண்டாக்கி வச்சிருக்கான். இது என்ன இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மீட்டாக இருக்கு போல, அவனை இம்ப்ரெஸ் பண்ணவா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரா நீ? எங்கள் அம்மாவை என்ன பண்ண அப்படின்னு. ஓரா நீ எங்கள் அம்மாவை என்னடா பண்ண அப்படின்னு மினோட்டோ கோவத்தோட அந்த ஒரு ப்ரெஷரில் பேசுகிறான். தம்பி வாய மூடு, என் பேர் தான் ஹை டானி கொரோரோ.
நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் சரியா, உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். நான் தான் மிடோரியோட ஒரு காம்ரேடு அப்படின்னு. ஆ? சரி சீக்கிரமா அவனோட லக்கேஜ் எடுத்துட்டு வா, நம்ம இந்த இடத்த விட்டு போய் பேச போகிறோம் சொல்லிட்டு இருக்கும்போது மிடோரி அவ்வளோ கோவத்தோட நம்ம மினோட்டை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மினோட்டை வந்து கையில் ஃபிஸ்ட்டை வச்சு நேராக அவன் மண்டைக்கிட்ட குத்த போகிறான். பார்த்தா அவன் லான்ச் பண்ணிடுறான். அந்த இடத்த எடுத்து பார்த்தா வா நல்லா அடிக்கிறியா அப்படின்னு வந்து அவன் பின்னாடி வந்து நிற்கிறான். அவன் எப்போ பின்னாடி வந்தாங்க கூட தெரில. ஓ நீ என்ன சேலஞ்ச் பண்ணுறியா? மினோட்டை அங்கே இருந்து எந்திரிக்கிறான். மினோட்டை யோசிக்கிறான். எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது அவங்களுக்கு இல்லைன்னா கூட நம்ம மினோட்டோக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நீ காலைல வந்து பாராட்டினது இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக வருது. நான் அவன்கிட்ட கேட்குறேன், என்ன தடா பண்ண எங்கள் அம்மாவை அப்படின்னு கோவமாக மினோட்டோ கேட்குறான். அவன் ஆப்ரண்ட் வந்து ஒரு இந்த ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறாங்க. ஓ இது ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரா, சரி இந்த டைமில் பார்ப்போம். இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அனவிங்காக இருக்குது, பார்ப்போம். மினோட்டோ வந்து அவனை ரெண்டாக புறக்க போகிறான்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த ஃபைட் கொஞ்சம் இதாக தான் போகும். ஏன்னா நம்ம ஃபவுண்டர்ஸ் அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா ஒரு இத்தனை பேர் ஹீரோ உடம்பு வச்சிருக்கான். அப்போ அவனை வந்து அசால்ட்டாக விட்டுருவாங்களா அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இவன் யாருன்னு அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது.